பேசும்போது ஒரு நடுவில் ஒரு குறிப்பிட்டீங்க, பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த திராவிட கட்சிகள் செய்து, அதுவும் அதிமுகவும் நிறைய செஞ்சிருக்கு, திமுகவும் இப்போ நிறைய செஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. அவர் பேசும்பொழுது நேற்று சொல்கிறாரு, இந்த பெண்களால் தான் உங்கள் ஆட்சிக்கு ஆப்பு வரும், பெண்களால் தான் உங்களுக்கு தோல்வி வருங்கிறார். இது அவங்க அவங்க மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்துருமா, அதை வந்து இங்கே பேசிகிட்ருக்காரு. பெண்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களுக்கும் உரிமை தொகை 1000 வந்து கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க. பெண்களுக்கு உயர்கல்வி படிக்க போனால் அதுக்கு 1000 உரிமை தொகை, உயர்கல்வி படிக்க போனால் அதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு பஸ்ஸில் போனால் அதுக்கு இலவசம், இப்படி பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திகிட்ருக்காங்க. இன்னமும் நீங்கள் பாருங்கள், அம்மா உணவகத்தை வந்து ஸ்டாலின் நிறுத்தலை. ஜெயலலிதா பேரில் ஆரம்பிச்சுன்னு ஸ்டாலின் நிறுத்தலை. அந்த வன்மத்தை வைத்து அவர் நிறுத்தலை. அவர் இன்னமும் வந்து அதை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திகிட்ருக்காரு. ஜெயலலிதா காலத்தில் தாமிரபரணி கருமணி நம்பியார் திட்டம் இவர்கள் போட்டாங்க, திமுக ஆட்சி போட்டதை கலைஞர் போட்டார்னாலும் நிறுத்துகிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அத்திக்கடை வேணாஸ் திட்டத்துக்கு மிச்ச தொகையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மதுரவாயல் திட்டம் வந்து முந்தைய ஆட்சி போட்டதுன்னு சொல்லி நிறுத்தினாங்க, அதை ரீடெண்டர் விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் பதவியை அலங்கரிக்கக்கூடியவர்கள் ஒரு தலைவனுக்குரிய பண்புலன்களோடு இருக்கணும். ஒரு நாளாந்திர பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. நேற்று விஜய் பேசுனது அப்படி தான் இருந்தது. எதுவோ ஆக்ரோஷமாக, எதுக்கு ஆக்ரோஷமாக கத்திட்டுருக்கு, ஏன் கரைச்சல் பண்ணுறீங்க, ஏன் கதறீங்க, எப்படி ஏன் வந்து நாளாந்திர பேச்சாளர் மாதிரி கதறீங்க? உங்கள்கிட்ட தான் இருக்கவெல்லாம் வந்து கதறான், நீங்களும் ஏன் கதறீங்க? வந்து